ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். இன்றைக்கி நம்ம திரௌபதி தாயார் அழகை வர்ணிக்கக்கூடிய ஒரு வர்ணிப்பு தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து அந்த திருவிழாவில் என்னென்ன நடைபெற்றது அதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த திரௌபதி அம்மன் ஆலயம் திண்டிவனம் கிட்ட இருக்கிற கீழ் ஆதனூரில் அமைஞ்சிருக்கு. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழா நடைபெறும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் தான் திரௌபதி அம்மன் ஆலயம். திரௌபதி அம்மனை தான் நீங்கள் தரிசிக்கிறீங்க. கிருஷ்ணர், அர்ஜுனர், அடுத்தபடி பார்த்திங்கன்னா போத்துராஜா இப்படின்னுட்டு எல்லா உருவங்களும் இங்கே மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. அலங்காரங்கள் செய்து எல்லாம் வீதி உலா வரும்பொழுது என்ன கூத்து இரவில் நடைபெறுமோ அதற்கான பாடல்கள் பார்த்திங்கன்னா பாடுவாங்க. பகல் பொழுதில் அந்த மகாபாரதம் தொடர்பான கதைகள் பார்த்திங்கன்னா பாரத பூசாரி அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுவாங்க. பகல் பொழுதில் நம்ம கதைகள் கேட்குறோம், இரவு பொழுதில் நம்ம கூத்து பார்க்குறோன்னும் பொழுது கூத்து நமக்கு தெளிவாக புரியும். இப்போ பாடக்கூடிய இந்த பாடல்கள் இசை பார்த்திங்கன்னா நமக்கு கேட்குறதுக்கு ரொம்பவே இனிமையாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஆனால் அந்த பாடல் வரிகளில் இருக்கிற அந்த அர்த்தமாகட்டும் வார்த்தையாகட்டும் புரியாது. ஏன்னா இவங்க வழி வழியாக இந்த பாடல்கள் பாடுறதால தொன்று தொட்டு பார்த்திங்கன்னா அந்த வேகமாக பாடுறதால நமக்கு புரியாது. ரொம்ப நம்ம மைன்யூட்டாக கேட்கும் பொழுது அந்த வர்ணிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் புரியும். திரௌபதி தாயார் அழகில் பார்த்திங்கன்னா சிறந்தவங்க. அவங்களுக்கு ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு கணவனை மனம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய தந்தை துருபதன் நினைக்கிறார். அதுக்காக ஒரு போட்டி நடத்துகிறார். பெரிய கூண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5 கிளி, அதுக்கு கீழே தண்ணியை வச்சுட்டு 5 அம்பு தண்ணியை பார்த்துட்டு அடிக்கணும். இந்த 5 அம்பும் பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த 5 கிளியையும் தாக்கணும். இவ்வளோ திறமிக்க ஒரு அழகான ஆண்மகன் தான் திரௌபதிக்கு கணவனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியே பார்த்திங்கன்னா ரொம்பவே கடினமாக வைக்கிறாங்க. ஒரு கிளியை ஒரு அம்பில் தாக்கிறதே கஷ்டம். இதில் 5 கிளியை 5 அம்பில் தாக்கணும். நேரடியாகவும் தாக்க முடியாது, தண்ணியில் அதை பிம்பத்தை பார்த்துட்டு தாக்கணும்னும் பொழுது ரொம்பவே கடினமானது. இந்த கடினமான போட்டிக்கு நிறைய ராஜாக்கள் வராங்க இந்தியா முழுக்க இருந்து. அத்தனை அழகில் சிறந்தவங்க தான் திரௌபதி தாயார். இந்த போட்டியில் அர்ஜுனன் பார்த்திங்கன்னா ஒரு திறமைசாலியாக இருந்து 5 கிளிகளையும் நீரை பார்த்தபடியே 5 அம்புகளை செலுத்தி அந்த போட்டியில் வெற்றி பெறார். திரௌபதி தாயார் அந்த மாலையை அர்ஜுனனுக்கு பார்த்திங்கன்னா அணிவிக்கிறார். இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக கூத்துகளில் அழகாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 ஒவ்வொரு திருவிழாக்கள்லேயும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் பாரதத்தில் நடைபெறக்கூடியது எல்லாமே நடைபெறும். அர்ஜுனன் தபசு இருந்து அந்த பாசுபதாஸ்திரம் பெற்று அந்த போரில் வெற்றி பெறது. அடுத்தது சுபத்ரா மாலை. ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்னு ஒன்றா நடைபெறும். இப்போ திரௌபதி தாயார் இந்த மாலை பொழுதில் வீதி உலா கிளம்பும் பொழுது திரௌபதி தாயாரை பற்றிய ஒரு வர்ணிப்பு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் பார்க்கணும் போது மறக்காமல் விஜித்யாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 300க்கும் மேற்பட்ட ஆலயங்கள், ஆலயம் தொடர்பான பதிவுகள், ஆலயம் தொடர்பான சிறப்புகள், ஆலயம் தொடர்பான வரலாறு எல்லாமே பதிவிட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அலங்காரம் செய்து வச்சுருக்க இந்த திரௌபதி தாயார் நம்ம ஏற்றுற டைமில் அந்த அலங்காரம் செய்த வாகனத்தில் ஏற்றும் பொழுது ரொம்பவே அழகாக வர்ணிப்பாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம ரசிக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அலங்காரங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிருஷ்ணர் மோகினி அவதாரத்தோட அந்த அசுரர்கள்கிட்ட இருந்து அமிர்தத்தை எடுத்துகிட்டு வர ஒரு அலங்காரம் தான் செய்திருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடியது திரௌபதி அம்மன் அலங்காரம். திருமண நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க. திருமணம் சிறப்பாக நடைபெறத்துக்கு வில்வளைப்பு தான் முக்கிய காரணம். வில்வளைப்பு எப்படி நடைபெற்றதுன்னு பார்க்கலாம்.
நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது திரௌபதி தாயார் வர்ணிப்பு. ரொம்பவே ஆவலாக காத்துட்ருந்தீங்க, பார்க்கலாம் வாங்க. அக்னியில் பிறந்த யாகசேனை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திரௌபதி தாயார் வீதி உலா கிளம்புறதும் பார்த்தீங்க. வந்து இறங்கும் பொழுது இதை மாதிரி வர்ணிச்சுட்டு ஒரு ஆரத்தி எடுத்துகிட்டு எவ்வளோ அழகாக இருக்கிறதால திருஷ்டி அதிகமாக இருக்கும்னிட்டு திருஷ்டி எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நடைபெறும். இந்த திருவிழாவில் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் பார்க்கணும் கதைகளோடு அப்படின்னும் பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய திரௌபதி தாயார் பாரதம் இதை தொடர்பான விளக்கங்களோட கதைகளோட நம்ம கூத்து நிகழ்ச்சிகளோடவே பார்க்கலாம். ஸோ விஜய் தியாக்ஸ் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் பொழுது மறக்காமல் லைக் பட்டனை லைட்டாக தட்டுங்க. வர்ணிப்பு வரிகள் கமெண்ட்ஸில் புரிஞ்சதை பதிவிட மறக்காதீங்க.